ஸோ இன்றைக்கி செகண்ட் கேஸ் ரொம்ப சூடான கேஸ். பார்வதி வந்து எஃப்ஜே மேலே கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா எஃப்ஜே வந்து அவங்கள வந்து எப்போ பார்த்தாலும் லேபிளிங் பண்ணுறாராம். லவ் கண்டென்ட் மட்டும்தான் பண்ணுறான்னு என்ன லேபிளிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து எஃப்ஜே மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸ் தான் இன்றைக்கி வருது. யாரெல்லாம் ஜட்ஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரோராவும் திவ்யாவை எங்கே திருப்பவும் ஜட்ஜாக போட்டிருக்கீங்க. நேற்றுக்கே சொதப்புன்னு சொதப்பிட்டாங்க. இப்போ திருப்பியும் வந்து ஜட்ஜாக வந்திருக்காங்க. அரோராவை யார் சூஸ் பண்ணா, திவ்யாவை யார் சூஸ் பண்ணாங்கிறது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பார்வதியே வந்து அரோராவை ஜட்ஜாக சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப கிளவர். நம்மளோட ஆப்பனண்ட்டே வந்து நம்ம பக்கம் திருடன் கையிலே சாவி கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருவோம். இப்போ அரோரா வந்து ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் பார்வதிக்கு நல்லது, அரோரா வந்து எகெயின்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் பார்வதிக்கு நல்லது தான். ஏன்னா பாருங்க, அரோரா வந்து மனசுக்குள்ளே வஞ்சத்தை வச்சு தீர்த்துட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை பார்வே அரோராவை சூஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நமக்கு தெரியாது, எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ பார்த்தாலும் உழைப்பை கொட்டிட்டு இருக்கிற என்னோட கட்சிக்காரர் மேலே வெறும் லவ் கண்டென்ட் மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு இதுக்குள்ளே அடைக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாரு விக்ரம். ஏன்னா விக்ரமே பாருக்கு எகெயின்ஸ்டாக பேசுவார். அவரே லாயராக போட்டுட்டாங்க பார்வதி. அப்புறம் வந்து என்னென்னா எஃப்ஜே யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சபரியை லாயராக போட்டிருக்காங்க. சபரி என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தி தான் வராங்க, சண்டை போட்டுட்டு தான் வராங்களேன்னு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி அப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லலைங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது வெறும் லவ் கண்டென்ட் மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லலைன்னு சொல்லி சபரி வந்து வாதாடுறாரு. அதுக்கு வந்துட்டு விக்ரம் கேட்குறாங்க எஃப்ஜேயை பார்த்துட்டு, உங்களுக்கு இப்படியெல்லாம் பேசுறது கொச்சையாக தெரியலையா எஃப்ஜே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஃப்ஜே வந்து இல்லை எனக்கு தெரியலை அப்படிங்கிறாரு. இந்த ரீசனுக்கு தான் எனக்கு எஃப்ஜே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாரு. எதுவுமே ஃபில்ட்ரிங்கே கிடையாது. பக்கா பிக் பாஸ் மெட்டீரியல். பட் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு பயங்கர நெகட்டிவ் பரவுனனால எஃப்ஜே அப்படி காணாமலே போயிட்டாரு. இன்னைக்கு டவாலியா யார் இருக்காருன்னா கமருதீன். விஜய் பாருன்னு கூப்பிடும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து குமாஸ்தாவா யார் உட்காந்துருக்காங்கன்னா சுபி. நேற்று வந்து தெரியாமல் நான் பிக் பாஸை சொல்லிட்டேன், இந்த மாதிரி அவர் தான் எஃப்ஜே சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி பார்த்தா எஃப்ஜேவே வாண்டடாக அந்த இதுக்கு வந்திருக்காரு. ஸோ பரவாயில்ல, அவரோட ரோல் கரெக்டாக தான் பண்ணார். ஆனால் நேற்று எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதை நான் சொல்லதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லைன்னு சொல்கிறது வந்து குமாஸ்தா தானே சொல்லுவாங்க. அது வந்து தவாலியா வந்து சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல. படத்துல எல்லாம் பார்த்தது சீன் கரெக்டாக ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.